பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கொலோசையர் 1வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் சீக்ரெட் என்ற தலைப்பின் கீழ் இந்திய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நம்முடைய ஆண்டவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். ஒருவரும் அவரோடு சேர முடியாது. அவர் நம்முடைய அறிவுக்கு எட்டாத உயரத்தில் இருப்பவர். ஒருவரும் தேவனை பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவர் நம்மோடு வாசம் செய்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அவர் நம்மோடு இருப்பது மாத்திரமல்ல, நமக்குள் இருக்கிறார். நமக்குள் இருக்கும் ஆண்டவர் எப்படி வாசம் செய்கிறார் என்று கேட்டார். அவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் வாசம் செய்கிறார். உங்களுக்கு வங்கியில் ஒரு சேமிப்பு கணக்கு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சேமிப்பு கணக்கில் பணமே இல்லாமல் இருந்தால் அந்த சேமிப்பு கணக்குக்கு ஏதாவது மதிப்பு இருக்குமா? அந்த சேமிப்பு கணக்கு இருந்தும் பயனில்லை. ஆனால் அதில் 1 கோடி ரூபாய் பணம் இருக்கும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்கும். மாத்திரமல்ல, வங்கியில் வேலை செய்யும் நபர்கள் உங்களை விஐபி போல நடத்துவார்கள். அதுபோலத்தான் உங்களுக்குள் இயேசு இல்லாதவரை யாருக்கும் உபயோகப்படாதவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசம் செய்கிறார். இது இரகசியங்களிலெல்லாம் மிகப்பெரிய ரகசியம் என்றால் யாரிடமும் சொல்லாமல் இருப்பது தான் ரகசியம். ஆனால் பவுலால் இந்த ரகசியத்தை வெளியே சொல்லாமல் இருக்க முடியவில்லை. கிறிஸ்து இயேசு ஒரு மனிதனுக்குள் வாழ்கிறார் என்ற உணர்வை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தால் இந்த ரகசியத்தை அவர் கூறுகிறார். மீகா தீர்க்கதரிசி தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று மீகா 2:13 கூறுகிறார். நீங்கள் வலதுபுறமாய் சாயும்போது இடதுபுறமாய் சாயும்போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதுபோல பவுல் கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசு எங்கேயோ இருக்கிறார் என்று உலகத்தில் அநேகர் விசுவாசிக்கலாம். ஆனால் அவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார் என்ற விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும். தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறது. அப்படி என்றால் கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் செய்யும் போது தேவத்துவத்தின் பரிபூரணம் உங்களுக்குள் வருகிறது. பரிபூரணமான நம் ஆண்டவர் உங்களை பரிபூரணத்தை நோக்கி நடத்தவே வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆலயமாய் தெரிந்து கொண்டீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நீர் மகிமையின் நம்பிக்கையாக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் செய்வதற்காக மீண்டும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். உம்முடைய தெய்வத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் காணப்படுவதனாலே உன்னதத்திற்குரிய பூமிக்குரிய சரீரத்திற்குரிய எல்லா நன்மைகளினாலும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துவீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்ணின்மணி போல காத்திருடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.